வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம கொள்ளு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி தோசையோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த கொள்ளு வந்து கருப்பு கலர்லேயும் இருக்கும், சிகப்பு கலர்லேயும் இருக்கும். நீங்கள் எது கிடைக்குதோ அதை வச்சு செய்யலாம். அந்த கொள்ளு வந்து நம்ம காணப்பயிர் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி சட்னியெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம். நான் வந்து இன்றைக்கி சிகப்பு கலரில் இருக்கிற அந்த கொள்ளு எடுத்திருக்கேன். இதில் வந்து கல்லெல்லாம் இருக்கும். நீங்கள் கல்லெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். 1/4 கப் கொள்ளு சேர்த்துக்கலாம். ஒரு கடாயில் சேர்த்து நம்ம அதை ட்ரை ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெய் எதுவும் விட தேவையில்லை. அப்படியே நம்ம போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிடலாம். லேசாக கலர் சேஞ்ச் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். திருப்பி நம்ம அதே கடாயில் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம அதே கடாயில் 5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். நான் இதில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் சூடாகட்டும். இப்போ இதில் தோல் உரிச்சு வச்சுருக்கிற பூண்டு 5 சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு லேசாக சிவக்கட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பூண்டு ஃப்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் 3 சிகப்பு வத்தலை பிச்சு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் பொன்னிறமாகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டோன்னா வெங்காயம் வந்து குயிக்காக ஃப்ரை ஆயிரும். உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, பொன்னிறமாக ஃப்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம புளி சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கூடுதலாக புளி சேர்த்துக்கலாம், அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ புளி சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா அந்த கொள்ளு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை அப்படியே ஆற விட்டலாம். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை அரைச்சிக்கலாம். இப்போ இதை ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் 2 சின்ன துண்டு தேங்காய் சேர்த்து இந்த மாதிரி ஒரு சுற்று சுற்றிடலாம். இப்போ அது கூட நம்ம ஆற வச்சுருந்தோம்ல அந்த கடாயில் உள்ள எல்லாத்தையுமே எடுத்து உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். ஒரு தாளிக்கிற கரண்டி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இதுலேயே நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இதை சட்னிக்குள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான மற்றும் சத்தான கொள்ளு சட்னி ரெடி.
இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான நிறைய சட்னி ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நானுமே போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதுவுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டன்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்கள். மேலும் இந்த சேனலோட இணையதளங்கள் புதிய ரெசிபிகளுக்காக